இருந்த ஒரு சேரையும் ஒட்டி போட்டுச்சுங்களா? ராம ராம என்னப்பா காளி ரொம்ப நாள் ஆளே காணா? அட வேலை கொஞ்சம் அதிகம்பா, அதனால தான் வர முடியல. ஓ அப்படியா? என்ன கையில சேர் துண்டு துண்டா வச்சுன்னு இருக்கா? அந்த கதையை ஏன்பா கேக்குற? 2 பேரும் வழி கேட்டுன்னு வந்தானுங்க. சரி, எனக்கு காது சரியா கேட்கல. என் பொண்ணு தான் பார்க்க மாட்டானுங்காட்டின்னு சொல்லிட்டு பாப்பா உள்ள உக்காருன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் அந்த கதையை கேக்குற? அந்த முதல்ல முடிஞ்ச 4 இட்லி துண்ண பொழுது இப்படி இருந்துச்சு. அப்புறம் என்ன உக்காந்தான், சுக்குனூரா ஒடிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி கத்தோடாடா. கத்தாதா பின்ன? வழிக்காரங்க வீட்டுல கூட்டு போய் உட்கார வச்சா? உட்கார வச்சுனா என்ன பண்றது? அவ கத்தி நேக்கிறா. அதனால தான் உன்னை வச்சு சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். கரெக்டான இடத்துக்கு தான் வந்துக்கிறேன். சரி காட்டு. எப்படியாவது ரெடி பண்ணி குடுத்துறாம. அவ கத்தினே இருப்பா, நைட் எல்லாம் தூங்க விட மாட்டா. நீ கவலைப்படாத காளி, ரெடி பண்ணிடலாம். இந்த ஹெல்பர் பசங்க வேற ஆளே காணம்பா. ஏன் இந்த குப்பை விட்டு போய் வேலை செய்யறான்னு சொன்னாங்க, வரது இல்லையாமா? ஐயோ அது மோசமானதுப்பா, ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது. சின்ன பையன் ராம, நீ தான் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் பெருசா வச்சுக்கணும், அவன் வேலையை விட்டு நிக்கிறாதுப்பா. அட அவங்க அப்பன மாதிரிலாம் இல்லப்பா அவன். அட எந்த புள்ள பாப்பன மாதிரி இருக்குதா? நம்ம தான் ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி திருத்தணும். சரி நீ இவ்வளவு சொல்ற, போன் பண்ணியாவது வர வைக்கிறேன் இரு. என்ன எடுக்கிறானா? இந்த ரிங்கு போதுப்பா. பேசு பேசு. ஹலோ குப்பா, நான் ராம் பேசுறேன்டா. உன் பையனை வேலைக்கு கூட்டமாடா. சரி வா வா வா, இனிமே அந்த மாதிரி நடக்காது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன், நீ இட்டுன்னு வா. நான் வரேன்ட்டனா? பக்கத்துல தான் இருக்கான், நான் இட்டுன்னு வரேன்னு இருக்கான். இதுதான்பா, அது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. இப்ப ஹெல்ப்பர் வரட்டான். இதுக்கடா ஹெல்ப்பர், நானே பாக்குறேன்டா. தபர் காளி, எந்த வேலை செய்யணும் பொறுப்பா செய்யணும், அப்பதான் இந்த ராமுக்கு பிடிக்கும். அட என்னடா இவன் பொறுப்பு பொறுப்பு நீங்கிறான். யோ நைனா, திருப்பி அந்த ஆள் கேட்டு ஏன் கூட்டின்னு போற? வாடா, இனிமேட்டு இருந்து அவன் பொறுப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். வாக்குப்பா, எப்படிங்கிறா? நல்லா இரும்பா. என்னடா இனிமேனா ஒழுங்கா இருப்பியா? சொல்றா, ஒழுங்கா பண்ண. ஒழுங்கா இருக்கிறேன். குப்பா காளி சொன்னான், அதனாலதான் உன் பையனை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ராமு, என்ன ஒரு ஆள் ஆக்குன மாதிரி இவனு ஒரு ஆள் ஆக்கிடுப்பா, அது போதும் எனக்கு. சரி நான் வரட்டேன். சரி போயிட்டு வா. டேய் பார்த்து ஒழுங்கா இருந்துக்கடா. தம்பி, உங்க அப்பா பேரு காப்பாத்து, ஒழுங்கா வேலை செய். செய்யறேன். என்ன பண்ணும்? பாத்தியா நெக்கல காளி என்ன பண்ணுன்னு தானே கேட்டான். அட உனக்கு தெரியாதுப்பா, மோசமான ஆளவன். இப்ப நான் என்ன பண்ணேன்னு தானே கேட்டேன், அதுக்கு இப்படி கத்துற? தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, எல்லாத்தையும் பிகு பிடிக்க கூடாது. போ வேலை செய் போ. கொஞ்சம் நவுரி. என்ன பண்ணா சொல்லி. இது ஒட்ட வைக்கணும், ஸ்க்ரூ மிஷின் எடு. அதானே இருக்குதா, அப்படியே எடுத்துக்கியா? டேய் இதே மாதிரி பேசியிருந்தே வேலை கத்தார மாட்டேன் உனக்கு. போடா தம்பி, அது எடுத்து தான் கூடுறா, டைம் ஆகுது. இந்தா என்ன பாக்குற? இந்தா உங்க அப்பன மாதிரி வரமாட்டேடா நீ. போ அங்க எத்தனை வை. அப்ப நேத்து கேட்டு சொன்ன, அதுக்கு அங்கே இருந்திருக்கலாம்ல. பாரு காளி, இப்படிதான் பேசுறான் அப்பா அப்பா. டேய் நீ எடுக்க சொன்னாம எடுத்து கொடுத்தான், திருப்பி அங்கேயே வைக்க சொல்ற. நான் சொல்றது தானே அவன் செஞ்சாவனா? இதுவும் கரெக்ட் தான் தம்பி. அவன் ஓனர் நீ ஹெல்ப்பர்ப்பா, பார்த்து நடந்துக்கா. பார்த்து நடந்துக்கா. ராம ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறாம. நான் பாத்துக்கிறேன்பா, கவலைப்படாத. எவ்வளவு சேர் ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். சரி நான் போய் டீ குடிச்சு வந்துடுறேன், நீ ரெடி பண்ணி வச்சிரியா? போ போ, நீ போய் குடிச்சிட்டு வா. போ, நான் ரெடி பண்ணி வச்சிடறேன். தம்பி முதலாளி சொல்றத பார்த்து நடந்துக்கோ. என்ன பண்றது இத? டேய் ஸ்க்ரூ மிஷின் எடு. டேய் என்னடா பண்ற? எப்படி இருந்தாலும் அங்கேயே தான் வைக்க சொல்ல போற, அதான் எடுத்து அங்கே வச்சிட்டேன். டேய் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணடா. ஏறா ஸ்க்ரூ மிஷினை. ஐயா அதான் ஸ்க்ரூ போட்டா டைட் பண்ணி இருப்ப. நான் ஒரு யோசனை சொல்றேன், சரியா? நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா? சொல்லு என்ன பண்ணா? 10 ரூபாய் ஃபெவிக்விக் இருந்தா போதும், ஒட்டிடலாம். டேய் ஃபெவிக்விக் போட்டா எப்படா தாங்க? அதெல்லாம் தாங்க, நான் சொல்ற பேர் கேட்டனா உனக்கு வருமானம். இந்த ஃபெவிக்விக் என்ன பண்ண போறியோ பண்ணு. இவ நல்லா டைட்டா புடினா அப்படியே புடிச்சுனேரு. அப்படியே
என்னடா ஒட்டிச்சா? பக்காவா ஒட்டிக்கிச்சு. என்னடா கை வரல? ஐயோ கை சேர்த்து ஒட்டிக்கிச்சா? டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட, வர மாட்டேங்குது. ராம கம்னு என்னப்பா ரெடி பண்ணிட்டீங்க பழுகுதே? ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு போச்சார. என்னடா ஆயுதுங்கிற ராம? ஒண்ணு இல்ல காலி. ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ? 400 ரூபாய் கொடுப்பா. ஏண்டா ரோட்டு மேல சேரியா 200 ரூபாய்க்கு தான் வாங்கினா, இது ரெடி பண்ணி கொடுத்து 400 ரூபாயா? ஏம்பா வேலை ஜாஸ்திப்பா, கேட்டு பாரு பையனா. எனக்கு சேர் வேணாம், என் பொண்டாட்டி கட்ட 2 நாளைக்கு திட்டு கூட வாங்கிக்கிறான், நீயே வச்சுக்கடா. டேய் காலி சேர் எடுத்துன்னு போடா. என் கையில காசு இல்லப்பா, எனக்கு சேர் வேணாம். என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சு? வந்த வரைக்கும் விட சேர் ஒரே மாதிரி இருக்குமா? உடையாம இருக்கும். டேய் இந்த கை வர மாட்டேங்குதுடா. அப்படியே புச்சுக்கோ, எடுத்து விடுறேன். டேய் தோல் ஆயிடுச்சுடா. வா அதெல்லாம் ஒன்னே பெரிய வச்சு கிடையாது. வந்து சேர்ல உட்காந்து பாரு, எப்படின்னு தெரியும். டேய் இது தூக்குடா. வா உட்கார். ஏம்மா இப்போ உட்கார். என்னடா புட்டுக்கிச்சு. அட பாவி, இப்படி பண்ணிடா. அவனுக்கு வேலையை கத்த மாட்டான் அவனுக்கு. சரி விடு கோச்சுக்காத, நல்ல இருந்து வாங்க செய்யறேன். டேய் நைனா பசிக்குதுடா, பிரியாணி எப்படா வேணுவா? நான் வாங்கி வரமா. டேய் கொஞ்சம் தூக்குறா. போடா போய் பட்டுன்னு வாங்கிட்டு வா, பசி அடிக்குது. நான் போய் மோட்டு பாட்டில் பாத்துக்கிறேன். நீ போய் பாத்துன்னு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அப்படி போயிட்டு அவன் மோசமா அடிப்பான்டா அவன். பணமட்டை நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். என் பேரு இன்பக்கலில், அண்ணன் பேரு சே ராசமாணிக்கம். நான் வந்து பாத்தீங்கன்னா காடு வெட்டி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற இருக்கு வடபழனி கமலா திரையரங்குல. அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும், அது நீங்க எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். நான் ஒரு பாடல், கானா பாடல் எழுதி பாடியிருக்கேன். அண்ணன் ராசமாணிகண்ண ஒரு அருமையான காதல் பாட்டு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அதை பிரபல பாடகர்களும் பாடியிருக்காங்க. பணமட்டை நேயர்கள் அனைவரும் இந்த காடு வெட்டி என்னும் திரைப்படத்தை அனைவரும் வந்து திரையரங்குல கண்டுகளித்து எங்களுடைய பாடல் எப்படி இருக்கு, படம் எப்படி இருக்குன்ட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும். இந்த பணமட்டை மூலியமா நான் வந்து இப்போ கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய படத்தை நீங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும்ட்டு ரொம்ப நன்றியோட வணக்கத்தோட கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ராஜமாணிக்கம். நான் கத்தார்ல பணிபுரிகிறேன். எனக்கு வந்து இது வந்து முதல் படம், காடு வெட்டிங்கிற திரைப்படம் வந்து முதல் படம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சோலை ஆரம்பம் அவர்களுக்கும் மற்றும் சதாசிவம், சுபாஷ் சந்திரபோஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பணமட்டை குழு சார்பாக நீங்க எல்லாம் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவை தரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.